விஜய் அவர்கள் ஒரிஜினல் ஷெட்யூலின் படி திருவள்ளூரில் பிரச்சாரம் செய்திருக்க வேண்டும். திருவள்ளூர் மற்றும் வடசென்னையில் பிரச்சாரம் செய்திருக்க வேண்டும். இந்த 27 செப்டம்பரில் கரூரில் பிரச்சாரம் பண்ணலான்ட்டு மாற்றினது யார்? யார் இந்த ஐடியாவை மூவ் பண்ணது? ஏன்? கரூர் வாஸ் இன் தி எண்ட் ஆஃப் தி லிஸ்ட்டு. ஒரிஜினல் ஷெட்யூல் படி கரூர் 13 டிசம்பர் 2025 கேம்பெயின் முடிகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி கரூர் பிரச்சாரம் நடைபெற்றிருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது இந்த பிரச்சாரம் செப்டம்பர் 27க்கு வைக்கணுன்ற முடிவை எடுத்தது யார்? முடிவு அல்டிமேட்டாக தலைவர் தான் எடுத்திருப்பார். யார் மூட் பண்ணது? இந்த கோணத்தில் சிபிஐ விசாரணையை நடத்தி கொண்டிருக்கிறது. அதனால பெரிய தாக்கம் என்ன சார் ஏற்பட்டுரும்? அப்படி இருக்கும்போது இந்த ஆங்கிளில் சிபிஐ விசாரிக்க வேண்டிய தேவை என்ன இருக்குது? அப்படியே விசாரித்தாலும் என்ன ஆகும்? பிரச்சாரம் நார்மலாக நடைபெற்றிருந்தால் டிசம்பர் 20 தான் கரூருக்கு வந்திருப்பார். அந்த டிசம்பர் 20 வரைக்கும் அந்த பிரச்சாரத்தோட தாக்கம் எப்படிப்பட்ட தாக்கமாக இருந்திருக்கும்? செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் கிட்டத்தட்ட பிரச்சாரம் முடிஞ்சிருச்சு. ஆமாம், பிரச்சாரம். அந்த பிரச்சாரத்தை நடக்க விட்டு திமுகவுக்கு பின்னடைவு ஏற்பட்டிருந்தால் அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை சரி செய்ய முடியுமா? சீக்கிரமே வந்து முடிச்சு விட்டா இப்போ தேங்கி நிற்குதா?